நாய்களின் உலகம் இன்னைக்கு 2 வகையா இருக்கு. முதல் வகை நாய் வீட்ல செல்லப்பிராணியா வளர்க்கப்படுது. இது நம்ம வீட்ல குழந்தையோட குழந்தையா வளருது. உயர்தர ஷாம்பு, பாக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவு, ஏசி ரூமு, பெட்ல தூக்கும். இப்படி வாழ்ற செல்லப்பிராணி ஒரு நாட்டு ரக நாயாகவோ, இல்ல ஏதோ ஒரு வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரகமாவோ இருக்கலாம். இன்னொரு பக்கம் 2வது வகை நாய்கள். இந்த நாய்கள் சாலையோரமோ, தெரு ஓரமோ திரியிற நாய்கள். ஏதோ ஒரு வீட்ல வைக்கிற சாப்பாட சாப்பிடும். கையேந்தி பவன்லயும், சூப்பு கடையிலயும் மின்னு துப்பு எலும்பு துண்டுக்காக ஏங்கி நிக்கும். தெருவுல எங்க வேணாலும் தூங்கும். எதையாவது புதுசா பார்த்தா கொலைக்கும். அந்த தெருவுலயே வாழ்ந்து அந்த தெருவுலயே செத்து போகும். இந்த 2வது வகையான நாய். இத நாம தெரு நாய்ன்னு சொல்றோம். இதுல முதல் ரக நாயால மக்களுக்கு ஏற்படுற பிரச்சனை குறைவு. ஆனா தெருநாய்கள் ரோட்ல போறவங்கள கடிக்கிறது, ராத்திரியில டூ வீலர்ல போறவங்கள துரத்துறது, குழந்தைங்கள கடிச்சு கொதறதுன்னு நிறைய அச்சுறுத்தல்களை கொடுத்துட்டு இருக்கு. சில ஆண்டுகளாவே இந்த பிரச்சனை பெரிய அளவுல கவனிக்கப்பட்டு வந்தாலும், கடந்த ஒரு மாத காலமா அனைவரோட கவனத்தையும் ஈர்க்கிற அளவுக்கு முக்கிய பிரச்சனையா மாறி இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் உச்சநீதிமன்றம். டெல்லியில தெருநாய் கடிச்சதால பாதிக்கப்பட்ட ஒரு மாணவி ரேபிஸ் தொற்றுனால உயிரிழந்தார். இதையடுத்து உச்சநீதிமன்றம் சூமோட்டோவா தெருநாய்கள் குறித்த வழக்க விசாரணைக்கு எடுத்துச்சு. நீதியரசர்கள் ஜே.பி. பர்திவாலா, ஆர்.கே. மகாதேவன் ஆகியோர் இந்த வழக்க விசாரிச்சு தீர்ப்பளிச்சாங்க. அந்த தீர்ப்பின்படி டெல்லியில உள்ள எல்லா தெருநாய்களையும் 8 வாரங்களுக்குள்ள பிடிச்சு காப்பகங்களை அடைக்கணும்னு உத்தரவிட்டு இருக்காங்க. இந்த தீர்ப்புக்கு ஒரு பக்கம் வரவேற்பு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் விலங்குகள் ஆர்வலர்கள் பக்கத்துல இருந்து எதிர்ப்பும் வந்துச்சு. இதையடுத்து இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீட்டு செய்யப்பட்டுச்சு. இந்த மேல்முறையீட்டு வழக்க விசாரிக்க 3 நீதிபதிகள் அமர்வுல இருந்தாங்க. தெருநாய்களை பிடிச்சு கருத்தடை செய்து தடுப்பூசி செலுத்தி அதுக்கப்புறம் அதோட வாழ்விடங்களுக்கு திரும்ப கொண்டு வந்து சேர்க்குமாறு தீர்ப்பளிச்சுது. இப்படி தெருநாய்கள் பிரச்சனை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் எதிரொலிச்சு இருக்கு. அப்படி தெருநாய்களால நமக்கு என்னதான் பிரச்சனை ஏற்படுது? தெருநாய்கள் ரோட்ல நடந்து போறவங்க, டூ வீலர்ல போறவங்கள அச்சுறுத்துது. இயல்பா ஒரு நள்ளிரவு நேரத்துல ஆளாரவும் இல்லாத ரோட்ல நடந்தோ அல்லது இருசக்கர வாகனத்திலோ நீங்க போனீங்கன்னா அங்க இருக்கிற நாய் சாதாரணமா குறைப்பதன் மூலமா உங்களை அச்சுறுத்துது. சில நாய்கள் அப்படியே கடிக்க முயற்சி செய்யுது. இதுவே நாய் கூட்டமா இருந்துட்டா அந்த தெரு கடந்து போறது ரொம்ப கஷ்டம்தான். அதையும் தாண்டி போக நினைச்சு கடிப்பட்டவங்க நிறைய பேர் உண்டு. சில நேரங்கள்ல வெறி பிடிச்ச நாய்கள் குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாரையும் கடிச்சு கொதறுது. இப்படி வெறி நாய்கள் கடிச்சதுல சிலர் இறந்தும் போயிடுறாங்க. இந்த நாய்க்கடி ரேபிஸ் நோயாக மாறி இறந்தவங்களும் உண்டு. கடந்த 2024ஆம் ஆண்டுல மட்டும் இந்தியாவில 37 லட்சம் நாய்க்கடி சம்பவங்கள் பதிவாகியிருக்கு. ஒரு நாளைக்கு 10,000 பேரு நாய்க்கடியால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இதனால 305 பேரு உயிரிழந்திருக்காங்க. இதுல ரேபிஸ் தாக்கி உயிரிழந்தவங்க மட்டும் 54 பேரு. இந்த பிரச்சனைய சீரியஸா எடுத்துக்கிட்ட உச்சநீதிமன்றம் தொடக்கத்துல தெருநாய்களை அப்புறப்படுத்தி காப்பகத்துல அடைக்கணும்னு உத்தரவிட்டாங்க. பிறகு கருத்தடை செஞ்சு தடுப்பூசி செலுத்தி அதோட இருப்பிடத்திலே விட சொல்லி உத்தரவிட்டு இருக்காங்க. இது மக்களிடையே கடுமையான விவாதங்களை உருவாக்கி இருக்கு. இந்த விவாதங்கள் ஒரு பக்கம் தெருநாய்களே இல்லாத டாக் ஃப்ரீ ஜோனாக நகரங்களா மாற்றப்படணும்ன்ற எண்ணத்தை மக்களுக்கு தோற்றுவிச்சிருக்கு. இப்போ ஒருவேளை தெருநாய்கள் எல்லாம் இல்லைன்னா என்ன ஆகும்? அது ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா? ஒரு தெருவுல இருக்கிற தெருநாய்களை எல்லாத்தையும் மாநகராட்சியில புடிச்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அந்த பகுதி நாய் இல்லாம ஆகிடுமா என்ன? பக்கத்து தெருவுல இருக்கிற நாய் அந்த பகுதிக்கு இடம்பெயரும். ஏன்னா அந்த இடத்துல நாய் வாழ்றதுக்கு தேவையான சூழல் இருக்கு. அதுக்கு தேவையான உணவு கிடைக்குது. ஒரு தெருவுல இருக்கிற நாயை அகற்றினா நிலைமை இப்படின்னா, ஒரு ஏரியாவுல இருக்கிற நாயெல்லாம் அகற்றிட்டா பக்கத்து ஏரியாவுல இருந்து நாய்ங்க வரும். உணவை தேடி அடைக்கலமா வர அந்த நாய்ங்களுக்கு அந்த ஏரியாவை பத்தின புரிதலும் இருக்காது. இது மனிதர்களுக்கு அந்த ஏரியாவை சேர்ந்தவங்களுக்கும் கூடுதலா ஆபத்தை தான் ஏற்படுத்தும். சரி, ஒரு மாநகராட்சியிலேயே தெருநாய்கள் இல்லைன்னா என்ன ஆகும்? நாயின் இடத்தை வேற ஒரு இனம் ஆக்கிரமித்து கொள்ளும். எக்ஸாம்பிள், ஒரு தெருநாய்க்கு தெருவோர கடைகள்ல கிடைக்கிற மிச்ச மீதிகள் தான் உணவுனா, இப்போ அங்க அந்த நாய் இல்லாததால அந்த உணவு மீதமாகிடாது. அதை தேடி பூனையோ எலியோ அந்த பகுதிக்கு வரும். இல்ல அங்க இருக்கிற பூனையோ எலியோ பெருகும். இப்படி நாய் இருந்த இடத்துல வேற ஒரு இனம் இருக்கும். இது பூனையாவோ எலியாவோ தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. காகமாவோ கழுகாவோ கூட இருக்கலாம். இது இன்னும் பிரச்சனைய அதிகமா தான் ஆக்கும். வெளிநாடுகள்ல தெருநாய் பிரச்சனை எல்லாம் இல்லைன்னு சிலர் சொன்னாலும் அங்க வேஸ்ட் ஆகுற உணவை தேடி நரிகள் வீட்டுக்கு வருது. ஒருவேளை நம்ம நாட்டுல தெருநாய்கள் அகற்றுனா எந்த விலங்கு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கும்னு தெரியல. தெருநாய்கள் பிரச்சனை பல ஆண்டுகளா இருக்கு. ஆனாலும் இந்த தெருநாய்களால நிறைய நன்மைகளும் நடந்திருக்கு. இரவு நேரங்கள்ல
குற்றங்கள் நடக்காம தடுத்ததுல தெருநாய்களுக்கு ஒரு முக்கியமா பங்கு உண்டு. அது தெருவுக்கு புதுசா யாரும் நபர் வந்தா சத்தமா குறைச்சு நம்மள அலர்ட் செய்யுது. இன்னைக்கு சிசிடிவி கேமரா எல்லாம் தொழில்நுட்பம்லாம் வளர்ந்துருச்சு. அப்படின்னாலும் குற்றத்தடுப்புல தெருநாய்களுக்கு கணிசமான அளவுல பங்களிக்குது. அதனால தெருநாய் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டிய ஒன்றுதான். ஆனா அதை தீர்க்க நாம எடுக்கும் முயற்சி எதுவும் அதை விட பெரிய பிரச்சனைகள் எதையும் உருவாக்கிடாம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு.